ஓட்டு போட போய் ஏதோ ஒரு தீர்மானம் நிறைவேறாம அப்ப தெரியலாமா தகுதி உங்க தகுதி இல்லாத கட்சியோட நாங்க கூட்டணி வச்சத வெட்கப்படுறோம். 40 சீட்டு கூட வரலையே. அப்ப இவங்களோட எம்பி பாராளுமன்றம் 40 சீட்டு வரவங்களோட நான் கூட்டணி எப்படி வச்சிருந்தா வெட்கப்படுறாரு. இவங்க வந்து தேடுனாங்க, எப்படி எல்லாம் கெஞ்சினாங்க. மறந்துட்டு பேசுற நன்றி கட்டவங்க அவங்க எல்லாம் மறந்து பேசுறாங்க. அன்னைக்கு எம்எல்ஏக்கெல்லாம் பயந்து போய் எத்தனை பேர் எனக்கு போன் பண்ணாங்க, எத்தனை பேர் ஏன்டா ஐயோ கூட்டணி இல்லாடி வேணாம் சீட்டு. இவங்க சொல்றாங்க என் தொண்டர்கிட்ட கிட்ட நான் எப்பவோ கேட்டேன் சேலத்துல என் தொண்டர்கிட்ட நான் எனக்கு கூட்டணியும் உங்களுக்கு தேவை என்றால் சட்டசபையில் எப்படி பேசணும் ஆமியில சொல் கை தூக்குறவங்க ஆமன் போறவங்க கூட்டணி வைக்கணும் கையை தூக்கணும். நீங்க இப்ப அந்த ஆணவத்தோட பேசுறீங்க. நான் ஜெயலலிதா திருந்து விட்டாரு நினைச்சேன், திருந்தல. பழைய குருடி கதவை திருடிக்கணும் அப்படியே தான் திருந்தவில்லை. ஜெயலலிதா அதே ஆணவ போக்கூட தான் நடந்துகிட்டு இருக்கான். யாரை கண்டாலும் என்னமோ தான் தான். அதான் போன 5 வருஷம் எங்க போனீங்க? இடைத்தர சந்திச்சீங்களா? நாங்க வந்து சட்டசபை எல்லாம் வரக்கூடாது என்னென்னமோ சொல்றாங்க. அந்த மந்திரிகள் வந்து இன்னைக்கு உட்கார்ந்து எதிர்வரிசையில் அதான் ஆளுங்கட்சின்னு சொல்லிக்கிட்டு இருக்க அத்தனை பேர் மந்திரிகள் தான் போய் பெண்ணாகரத்துல போய் ஓட்டு கேட்டாங்க. டெபாசிட் இழந்து வந்தாங்க அதிமுக டெபாசிட் கூட்டணி கட்சி அன்றைக்கு தான் இருந்தது. என்னைக்கு கூட்டணி கட்சி இல்லாம அவங்க நின்று இருக்காங்களா தேர்தல? புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருந்த காலத்துல இருந்து நான் கேட்கிறேன், கூட்டணி இல்லாம இருந்திருக்காங்களா? இவங்க இன்னைக்கு பேசுறாங்க ஊர் கூடி தேர் இழுக்கணும். தனியா நான் தான் தனியா எழுத்தேன். இப்ப சொன்னா ஊர் கூடி நாங்க தேர் இழுத்தோம், எல்லா கூட்டணி கட்சியும் தேர் இழுத்தோம். அதான் உண்மை. இன்னைக்கு நான் எழுத்தேன்னா போன 5 வருஷம் நீ எடுத்து நீங்கள ஜெயிச்சிருக்கணும். தேமுதிக எம்எல்ஏக்கள் அனைவரும் பதவி விலக தயார் என்று குறிப்பிட்ட திரு விஜயகாந்த், அதிமுக அமைச்சர்களும் எம்எல்ஏக்களும் பதவி விலகி தேர்தலை சந்திப்பார்களா என்று கேள்வி எழுப்பினார். அவங்க விட்ட சவாலை பத்திரிகை நான் சவால் எப்போ விட்டாங்க? கவர்னர் ஆட்சி வச்சுட்டு சவால் எல்லா எம்எல்ஏ நீங்க போக மந்திரி நானும் ராஜினாமா பண்ண தயார். நீங்களே எம்எல்ஏ இருந்து எல்லாரும் முதலமைச்சர் ராஜினாமா பண்ணி பார்ப்போம். நானும் தயார் ராஜினாமா. இன்னைக்கு இல்ல நாளைக்கே எம்எல்ஏ எல்லாத்தையும் ராஜினாமா பண்ண சந்திக்க தயார். 1 வருஷம் ஆச்சுன்னா கழிச்சிட்டு வாங்க பாப்போம், சந்திப்போம். நான் சொல்ற சவாலை இன்னைக்கு நேற்று அந்த சவாலுக்கு அவங்க இன்னைக்கு வரைக்கும் பதில் சொல்லலையே. விஜயகாந்த் விட்ட சவாலுக்கு என்ன பதில்? இன்னைக்கு நேரடியா டிவில லைவ் எல்லாத்துங்க நான் கேட்ட கேள்விக்கு என்ன சவால், நான் சொன்ன கேள்விக்கு அவங்க என்ன பதில்? சவால் கூட அவங்க எதை எடுத்தாலும் சவால் 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 யாரை தொட்டாலும் சவால். அது தவிர வேற ஒன்றும் தெரியாது. சவால் தெரியுமா? சவால்லாம் போன 5 வருஷம் எங்க போச்சு சவால்? மக்கள் பிரச்சனைகளை பற்றி சட்டமன்றத்தில் பேச எதிர்க்கட்சிகள் அனுமதிக்கப்படுவது இல்லை என்று அவர் குற்றம் சாட்டினார். கடந்த ஆட்சியில் எதிர்க்கட்சி தலைவராக இருந்த செல்வி ஜெயலலிதா 1 மணி நேரம் பேச அனுமதிக்கப்பட்டதை சுட்டிக்காட்டிய திரு விஜயகாந்த், ஆனால் இப்போது தங்களுக்கு வாய்ப்பே அளிக்கப்படுவதில்லை என்றார். சட்டசபையில மக்கள் பிரச்சனை நாங்க பேசத்தான் வரும், கூட்டணியை பத்தி பேசுறது. இவங்க எல்லாத்தையும் தடுக்கிறாங்க. சர்வாதிகார மாதிரி பண்ணா அதையும் நாங்க பொறுத்துக்கிட்டு உட்கார்ந்துருக்கோம்ல. நீங்க எதிர்கட்சி தேவை உட்காந்து என்ன ஆட்டம் பண்ணி நீங்க போன இடம் ஆவடேபிள் இருக்கும் பொழுது இவங்க பேசுற 1 மணி நேரம் டைம். என்னங்க ஒரு வார்த்தை கூட பேச விட மாட்டாங்க. எல்லா மந்திரிகளும் குறுக்க வந்துட்டாங்க. இது ஏதான் இருக்கு புஸ்தகத்துல இருக்கு. அந்த புஸ்தகம் யார்கிட்ட இருக்க மேல இருக்கு எடுத்து காட்டி அதெல்லாம் இருக்கு. அது எப்படி அப்ப 1 மணி நேரம் இவங்க மட்டும் பேசுறா, நாங்க மட்டும் யாரும் பேசக்கூடாது? பேசுனா உடனே தடை உள்ள தூக்கி போடு. என்னடா விஜயகாந்த் கோவப்படுவார், மிஞ்சி போனா அதான் கோவமா காட்டுற மாதிரி சட்டசபையில என்னை மாத்திரம் இப்படி கையை காட்டினாருன்னு சொல்றாங்க. ரைட், நான் உட்கார்ந்துட்டே உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். நான் சொல்ல டிவியில பார்த்தேன். என்ன மாத்திரம் சொல்றாங்க கை நீட்டி விஜயகாந்த் பேசுறாரு. ஜெயலலிதா என்ன சொன்னாங்க? திராணி இருந்தால் தைரியம் இருந்தால். இங்க இருக்கார் சந்திரகுமார், அப்படி இல்ல கை நீட்டது. ஏன் முன்னாடி கை நீட்டியன்னு சொல்றாங்க. சபாநாயகர் சொல்ல நான் அமைதியா உட்கார்ந்து. அப்ப எதிர்கட்சியில இருந்து யாரோ குரல் கொடுத்தவங்க தான் நிந்திருச்சிருக்கேன். அதை ஏன் காட்ட இவங்க தவறாங்க? இவங்க தான் நியாயமானவங்களா? அதை காட்டணும். காட்டியிருந்தாலும் நியாயம் எங்க தெரிஞ்சிருக்கும். ஆக அந்த நியாயத்தை பத்தி இவங்க பேசக்கூடாது. இவங்க நியாயத்தை பத்தி தான் 13 நாள் வாஜ்பாய் அரசு ஆட்சியை கவுத்திட்டு வந்தவங்க தானே இவங்க. சட்டம் ஒழுங்கு நிலை சீர்கெட்டு விட்டதாகவும் மக்கள் தெருவில் இறங்கி போராட தொடங்கிவிட்டதால் அதிமுகவுக்குத்தான் இனி இறங்குமுகம் என்றும் அவர் கூறினார்.
இன்றைய நிலவரப்படி மந்திரி எப்படி முடிக்கிறாங்க, நம்ம பேர் இருக்குமா, நம்ம பேர் டெய்லி அவங்கள பாக்குறது டிவியும் பேப்பர். என் பேர் நீ நிக்குதான் பாரியா, நான் மந்திரியில எனக்கே தெரியல, நீ வேற நான் IAS IPS தெரியல. அந்த அளவு கேவலப்பட்டு போயிருக்கு. இவங்க நிர்வாகத்தை ஒழுங்கா கேவலப்பட்ட ஒரு அரசாங்கத்துக்கு கீழே மக்கள் எங்களை வந்து உட்கார வச்சுட்டாங்க. அந்த மக்களை தூக்கி நிறுத்தணுங்கிறதுக்காக தான் நாங்க போராடுறோம். அவங்களுக்கு சொன்னாங்க, இனிமேல் அவங்களுக்கு இதுதான் முகம், இனி இறங்கும். இதை நீங்க சொல்லல, மக்கள் சொல்லணும். யார் ஏறுமுகம் யார் இறங்குமுகம், மக்கள் ஓட்டு போட்டாங்க. நீங்களே வர முடியும், இல்லாட்டி வர முடியாது. நாங்க மக்கள் பிரச்சனை கேட்கிறோம். தானே புயலுக்கு போயிட்டு வந்தேன், பேசுறேன். இதை பேச விட மாட்டேங்கிறாங்க. பஸ் கட்டணம் ஒரு பால் விலை உயர்வு, தானே புயலோட பிரச்சனை வரும்போது எவரும் பேச என்ன கரண்ட் பிரச்சனை பேசுற சந்திரபாபு, எதையும் பேசக்கூடாதுன்னா என்ன, ஏதாவது சொல்லுங்க. மின்துறையில இவரும் தான் மந்திரியா இருந்தார், இவரும் சொல்றாரு சில பிரச்சனை கேட்போம்னு, எதையும் கேட்க மாட்டேன், எவன் சொல்றதையும் கேட்க மாட்டேன். அப்படின்னா என்ன, எனக்கு இவங்க பண்ற கூத்தெல்லாம் எனக்கு பிடிக்கல. மக்களை மக்களாக இருக்க வேண்டும். என்னைக்கு மக்கள் நடுத்தருவுக்கு இறங்கி போராட